ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹண்டர் வித் கேட்டபிளோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ இந்த எபிசோட்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்ன பொண்ணு காட்டுவாங்க இல்லையா, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக 2 டைம், வெர்டிக்கலாக 3 டைம்னு சொல்லிட்டு அந்த கொலை நடந்த இடத்த பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கையோட அச்சு பார்த்தீங்கன்னா ரத்தம் பறிஞ்சிருக்கும். க்ளீன் பண்ணுற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த கையச்சு இருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ அப்பா பார்த்தீங்கன்னா எந்த ட்ரேசஸுமே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, விட்டால் அதெல்லாம் தப்புன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே அப்பா வரக்கு முன்னாடி இதெல்லாம் க்ளீன் பண்ணிடணுன்ட்டு அந்த பொண்ணு தனக்கு தானே சொல்லிட்டு இருக்க சமயத்தில் அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு யாரோ வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் வேன்குள்ளே நடக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. போன எபிசோட் நான் சொல்ல மறந்துருப்பேன். அப்படி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் போலீஸ்லாம் பண்ண ஒரு இடத்துல குமிஞ்சிருப்பாங்க. இப்போ அந்த சூக்கேஸில் ஒரு பாடி வந்து வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பாடியை பார்த்துன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்துட்டு இருக்க சமயத்தில் அந்த பாடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே துண்டு துண்டாக வெட் பண்ணியிருக்கும். அந்த இடத்துக்கு சீனியர் வந்து ஹீரோ கிட்ட இந்த மாதிரி இதை யார் பண்ணுது, இதுக்கு கைரேகை கூட இல்லை, எப்படி நம்ம கண்டுபிடிப்போன்னு கூட தெரியல, இதை ஃபஸ்ட்டு பார்த்தது யாருன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த பாடியில் உள்ள எல்லா ஃபிங்கர்ஸையும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. யாருன்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக தான் இருக்கும். அப்படியே நம்மளுக்கு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. அவங்க ஆஃபீஸில் இருக்க சமயத்தில் இவங்க ஒரு லேடி அசிஸ்டன்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஊரில் உள்ள எல்லா க்ளீனிங் ப்ரஷ்ஷும் வாங்கிட்டு வந்துட்டேன், ஆனால் இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சுன்னு எடுத்து காட்டுவாங்க. ஏன்னா அந்த பிளாஸ்டிக் பிளாக்லேருந்து அந்த க்ளீனிங் ப்ரஷ்ஷோட துகள்கள் கிடச்சிருக்கும் இல்லையா, அதை எந்த ப்ரஷ்ஷாக இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கொண்டு வந்திருப்பாங்க ஹீரோயினும். விட்டுட்டு சாயில் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஓ கிட்ட கொடுத்துருந்தேன். அந்த ரிப்போர்ட்ஸை வாங்கிட்டு வான்னு சொல்லி சொல்லும்போது இந்த மாதிரி நான் செக் பண்ணி பார்க்குறேன்பாங்க. ஏன் டாக்டர் ஓவை இங்கே கொண்டு வர சொல்ல அவர்கிட்ட பேசணும்னு சொல்லும்போது இந்த மாதிரி அவர் இன்றைக்கி வரல, அவர் ஆப்சென்ட்டுங்கும் போது திரும்பியுமா எதனால் கால் பண்ணி பார்த்தேன்னு சொல்லி கேட்கும்போது நான் கால் ரீச் பண்ணேன், ஆனால் அவருக்கு ரீச்சே ஆகலைன்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்க சமயமே சீனியர் அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி டாக்டர் உங்ககிட்ட பேசணுமான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் காட்டுவாங்க. இப்போ ஒரு கொலை சம்பவம் நடந்தது இல்லையா, 2 கொலை தொடர்ந்து நடந்தனால இவங்களோட சீஃபே பண்ண இவர்கிட்ட பேச வந்திருப்பாங்க. என்ன நடக்குது இந்த ஊரில், இந்த கொலைகாரன் யாரும் கண்டுபிடிச்சிங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் இல்லை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் இது தொடர்கொலையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது எப்படி சொல்கிறீங்க போது இல்லை அதில் ஒரு பொருள் கிடச்சிருக்கு, ஃபஸ்ட்டு பாடியில் கிடச்ச த்ரெட் திருப்பி இந்த பாடியிலுமே கிடச்சிருக்கு, அதனால தான் இது தொடர்குறையாக இருக்கும்னு நினைக்கிறேங்கும் போது அது எப்படி நீ கன்ஃபார்ம் பண்ணலாம், இது உன்னோட ஃபஸ்ட்டு கேஸ் தான், இது ஒன்றும் 10வது கேஸ் கிடையாது, எதாக இருந்தாலும் தீர விசாரிச்சுட்டு எதாக இருந்தாலும் பேசணும்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அட்டாப்சி ரிப்போர்ட் வந்துருச்சுன்ட்டு ஜூனியர் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஹீரோ அதை பார்த்தோன்னே அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. சீஃபும் இவன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கா, இவனை கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இவங்க சீனியர் கிட்ட சொல்லிட்டு போகும்போது இவரோட சீஃப் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாக்கரோட கேஸை கண்டுபிடிங்க, அதுக்கடுத்து இந்த மர்டர் கேஸை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்படியே நம்மளுக்கு இந்த ஹீரோயின் தான் காட்டுவாங்க. டேரக்டரும் இந்த மாதிரி அந்த கொலை கேஸில் எப்படி போயிட்டுருக்கு கரெக்டாக செக் பண்ணலன்னு சொல்லி கேட்கும்போது பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் இப்போ வரை எந்த லீடும் கிடைக்கலன்னு சொல்லும்போது உனக்கு லீட் கிடைக்கிறதுன்னு சொல்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் டாக்டர் அவருக்கும் உனக்கு என்ன பிரச்சனை போது எனக்கு தெரியாதும்பாங்க. இந்த மாதிரி இப்போ நீ ஒரு டீமுக்கு லீடாக இருக்க, இப்படிலாம் பேசக்கூடாது, உனக்கும் அவனுக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் பேசி சால்வ் பண்ணுறீங்க ஓகேவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. ஹீரோயினும் அவங்களுக்கு கால் ட்ரை பண்ணிகிட்டே வரும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து நிற்பார். இந்த மாதிரி இது ஒரு அட்டாப்சி பண்ணும்பாங்க. ஹீரோயின் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேங்கும் போது இல்லை அந்த பாடியில் கிடச்ச த்ரெட் இந்த பாடியிலையும் கிடச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பாடி பார்ட்ஸ்லாம் இப்போ தான் கிடச்சிருக்கும், ஆனால் தலை கிடச்சிருக்காது. ஓகே அட்டாப்சி பண்ணி பார்ப்போன்னு பார்த்தா அந்த பாடி ஃபுல்லாகவே ஒரு நூலாக தான் பார்த்தீங்கன்னா தெரியப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாடி பார்ட்லேருந்து ஒரு ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிடைக்கும். அந்த ஃபிங்கரில் ஹீரோயின் கூட ஒரு பூ மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, ஸ்டிச்சிங் போட்டு, அதே மாதிரி பூ அந்த இடத்துல போட்டிருக்கும். ரிப்பன் பூவான்னு சொல்லி பார்ப்பாங்க, ஆனால் யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பூவை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த அஸ்டன் கிட்ட கொடுத்து இது யாரோட ஃபிங்கர் பிரிண்ட்டாக இருக்கும்னு கண்டுபிடின்ட்டு அவங்கக்கிட்ட அந்த விரலை கொடுத்துருவாங்க. பாடி மேலே ஏதாச்சும் ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குதான்னு சொல்லிட்டு யூவி ரேஸ் வச்சு பார்ப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது சின்ன குழந்தையோட கைரேகைகள் கிடச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். அசிஸ்டண்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கைரேகையை வச்சு யாருன்னு கண்டுபிடிச்சி ஷாக் ஆயிடுவாங்க. ஹீரோனை கூப்பிட்டு காட்டும்போது அது வேற யாரோட பாடியாகவும் இருக்காது, டாக்டர் ஓ இருக்கா இல்லையா அவரோட பாடியாக தான் இருக்கும். அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. வெளியில் ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்க சமயம் ஹீரோன் கிட்ட ஏதாச்சும் கிடைச்சிதான்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி பாடியிலேருந்து எங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சிருக்கு, அது மேட்ச் பண்ணி பார்த்தோம், யாரோடையும் செட் ஆகலேம்பாங்க. ஹீரோ கரெக்டாக செக் பண்ணிங்களேன்னு திரும்பி கேள்வி கேட்கும்போது ஹீரோன் வந்துடும். இந்த மாதிரி நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம், இங்கே வேலையிலே சந்தேகப்படுறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ இல்லைங்க அப்படி எதுவும் கேட்கல, விக்டிம் பாடி ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடிஞ்சதான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அதுலேருந்து எங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சிது, அது வேறு யாரும் இல்லை ஓன்னு சொல்லுவாங்க. ஹீரோ அது வேறு யாரோன்னு சொல்லி நோட் பண்ணும்போது எங்கள் டீம் சேர்ந்த டாக்டர் ஓன்னு சொல்லி சொல்லும்போது தான் இவருக்கே பார்த்தீங்கன்னா ஷாக்காக இருக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சாயை காட்டுவாங்க. அவரும் ஏதோ டெலிவரி கொடுத்துட்டு வரும்போது போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா தொடர்கொலைகளில் எங்கேயாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சா எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேம்ப்ளேட்டை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நோட்டீஸ் மாதிரி போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு ஹெல்ப்
ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்க. அப்படியே திருப்பி இந்த சைடு ஹீரோயினை காட்டுவாங்க. அவங்க டென்ஷனாக இருந்தாலே அவங்க கையை போட்டு ஏதோ கீறிட்டே இருப்பாங்க போல். அந்த மாதிரி உட்காந்துருக்கும் போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட சீனியர் அண்ட் டேரக்டர் அந்த இடத்துக்கு வருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்தியா டாக்டர் ஓவோட பாடியோன்னு சொல்லி கேட்கும்போது ஆமான்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி போலீஸோட சேர்ந்து யார் இந்த கொலைக்காரன்னு சொல்லி கண்டுபிடிங்க, ஏன்னா நம்ம மெம்பரே பண்ண ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க, எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க. அது போக அந்த கேஸ் அந்த ரிப்போர்ட் அது பார்த்தீங்கன்னா டாக்டர் ஓ தான் பார்த்துட்டு இருந்தான், அதுக்கான ரிப்போர்ட் நீ ரெடி பண்ணி கொடுத்துருன்னு சொல்லும்போது அவங்களும் நான் திருப்பி எக்ஸாமின் பண்ணி தான் அனுப்புவேன்பாங்க. ஏன் நாங்கள் சொன்ன ரிப்போர்ட்டை உன்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்கும்போது முடியாது சார், நான் திருப்பி டெஸ்ட் எடுத்து தான் என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லும்போது இவரும் ஓகே உன்னால் பண்ண முடியாதுன்னா நான் வேறு டாக்டர் வச்சு பண்ணிக்கிறேன்ட்டு ஹீரோன் கூட அசிஸ்டன்ட் பொண்ணு இருப்பாங்க இல்லையா அவங்கள கூப்பிடுவாங்க. அவங்களும் வந்துட்டு என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ஹீரோன் என்னென்ன கேசஸ் பார்த்துட்டு இருந்தாங்களோ இனி நீ பண்ண போகிறேன்னு சொல்லும்போது ஹீரோனும் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நீ உன்னால் மட்டும்தான் இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியுமா, இங்கே நிறைய திறமையான டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்க பார்த்துட்டு போகுன்னு சொல்லும்போது அந்த அசிஸ்டண்ட்டோ இந்த மாதிரி நான் ஒன்றும் ஃபாரன்சிக் டாக்டர் கிடையாது, இதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாதுப்பாங்க, பரவாயில்ல நான் உனக்கு அசிஸ்ட் பண்ணுறேன்ட்டு ஹீரோனை பண்ண அந்த வேலையிலேருந்து நீக்கி விடுவாங்க. ஹீரோனும் ஒரு மாதிரி டென்ஷனாக வரும்போது ஹீரோவும் இந்த மாதிரி உங்ககிட்ட ஒன்று கேட்கும்போது இங்கே பாருங்கள் இது போலீஸ் ஸ்டேஷனும் கிடையாது நான் போலீஸும் கிடையாது, எதுவுமே என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லும்போது அது இல்லை நீங்கள் ஓகேவா நீங்கள் ஆல் ரைட்டான்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து கேட்பாங்க. அப்படியே இவங்க 2 பேர் தனியாக பேசுகிறத காட்டுவாங்க. ஆக்சுவலி அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் கூட தானே பஸ்ஸில் வந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருந்தீங்க, அந்த பஸ்ஸில் உள்ள கேமலுமே என்னால் பார்க்க முடிஞ்சது, அப்படி என்ன பேசுனீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி நாங்கள் ஒர்க் ரிலேட்டடாக தான் பேசிகிட்டு இருந்தோம்பாங்க. ஹீரோ அதுக்கடுத்து நீங்கள் எங்கேயாச்சும் போனீங்களா இல்லை டேரெக்டாக வீட்டுக்கு போயிட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஹாஸ்பிட்டல் போனேன்னு சொல்லி சொல்லும்போது உங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை அது நான் சொல்லியே ஆகணுமான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ அப்படிலாம் கிடையாது, இதில் அவங்க விசாரிக்கிறது நீங்கள் அவர் குழந்தை இருந்த சமயத்தில் அங்கே இருந்தீங்களா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. அது போக இந்த ஹாஸ்பிட்டலில் யாராச்சும் கூட அவருக்கு பிரச்சனை இருக்குது அதை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ ஹீரோயின் அவன் பர்சனல் லைஃப்பை பற்றி எனக்கு ஒன்றும் அவ்வளோக்கா தெரியாதுன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோவும் இந்த மாதிரி எங்கள் ஊரில் நடந்த கொலைக்கும் சியோலில் நடந்த கொலைக்கும் சேம் பேட்டர்னாக தான் இருக்குது, அதனால தான் கேட்குறேன் அவர் சியோலில் இறந்துருக்காருன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோயினுக்கு பண்ணால் அந்த குட்டி பொண்ணு அப்பா அடுத்து பண்ணால் இந்த ஊருக்கு தான் போகிறாருன்ட்டு ஹீரோ ஒரு ஊரில் இருக்கா இல்லையா அந்த ஊரை பேரை சொல்கிற மாதிரி ஹீரோயினுக்கு பண்ணால் தோன்ற மாதிரி இருக்கும். ஹீரோவும் நீங்கள் ஓகே தானே எந்த வருத்தமும் படாதீங்க அந்த கல்பெட்டு நான் சீக்கிரமாக பிடிச்சிடுவேன்ட்டு ஹீரோன் கிட்ட பேசிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளியில் வருவாங்க. அப்போ இவங்களோட ஒர்க்கர்ஸ் கிட்டேருந்து கால் வரும், இந்த மாதிரி அந்த ஸ்டாக்கரை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், இந்த மாதிரி இந்த இடத்துல தான் இருக்கா, நீங்கள் சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லி ஹீரோவை கூப்பிடுவாங்க. அந்த இடத்துல பண்ண ஒரு மீட்டிங் மாதிரி நடக்கும். இந்த கல்பரேட் பண்ணால் அங்கே ஒரு பொண்ணுக்கிட்ட சண்டை போட்டு வேன் எடுத்துகிட்டு போயிருக்கான், இவன் அந்த பிளாக் கோட் அண்ட் பிளாக் ஹேட் போட்டு தான் போயிருக்கான்னு சொல்லிட்டு இவங்க அவனை பிடிக்கிறக்காண்டி அரெஸ்ட் வாரண்ட்டில் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ பண்ண அந்த வீடியோவே கூர்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இவரோட சீனியரும் என்னாச்சு ஏன் அதையே பார்த்துட்ருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இவன் போட்டிருக்க காஸ்டியூமும் யூஸ் பண்ணுற வெஹிக்கிளுக்கும் அந்த கொலைக்கு இவனுக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குமான்னு தோணுது, அதாங்கும் போது அவருக்கு டென்ஷன் ஆயிடும். உனக்கு எத்தனை டைம் தான் சொல்கிறது அந்த கொலை கேஸ்க்குன்னு எந்த லீடுமே கிடைக்கல, அந்த லீடு கிடைக்காம அந்த கேஸ் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்கரை பிடிக்கிற வேலையை பாருன்னு சொல்லும்போது இல்லை எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, இந்த மாதிரி நம்ம சிசிடிவி கேமரா அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு லீட் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. இவங்க ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்குறக்காண்டி வந்திருப்பாங்க. அவங்க ஃபஸ்ட் பாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ கிடைச்ச டாக்டர் ஓவோட பாடியில் ஏதாச்சும் கிடச்சிருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறக்காண்டி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் சோடியமும் பொட்டாசியம் சல்ஃபேடுன்னு சொல்லிட்டு ஒரு மெடிசனால தான் இவங்க அதை யூஸ் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்கன்ட்டு ஹீரோன் கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஹீரோன் அதை யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்படியே பண்ணால் நம்மளுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் தான் காட்டுவாங்க. அவங்கள சிசிடிவி கேமரா ஏதாச்சும் வெஹிக்கிள் மிஸ்டேக்காக போயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணும்போது ஒரு வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டும் வந்திருக்கு. கரெக்டாக அந்த குழந்தை அந்த டைமில் அந்த வண்டி நம்பரை வச்சு அட்ரஸை வந்து இவங்க கண்டுபிடிச்சி போகிறக்காண்டி ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அப்படி நம்மளுக்கு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. இவங்க யோசிக்கிறாங்களா இது இவங்க பாசல் நடந்ததான்னு தெரியல. அந்த குழந்தை இருப்பாங்க இல்லையா அந்த கொலைக்காரங்க கூட அந்த குழந்தையோட ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க. அதே மாதிரி இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு கிளம்பி அந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும், அதனால் அந்த பர்சனை பிடிக்கிறக்காண்டி போவாங்க. அவங்க தப்பிச்சு ஓடலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிடிச்சிருவாங்க. இந்த சீன் நம்மளுக்கு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் இறந்து போன பாடியோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் இல்லையா அதை பார்த்து இவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. ஆக்சுவலி நம்ம இப்போ செலோ டைப் இருக்கிறோன்னா அது ஒட்டும்போது நம்ம கையில் சில ரேகைகள்லாம் அதில் பருது இல்லையா அதே மாதிரி விஷயத்த ஹீரோயின் பார்த்துருப்பாங்க. அதனால் அந்த லேபுக்கு போயிட்டு இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் கவரில் அந்த ரேப் பண்ணி தானே வந்துச்சு, அந்த கவரில் ஏதாச்சும் இந்த மாதிரி டேப் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பாங்க. அதே மாதிரி டேப் அதில் இருக்கும்.
இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இதில் ஏதாச்சும் ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குதா பாருங்கன்னு சொல்லும்போது ஹீரோன் யோசிச்ச மாதிரியே அதில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சிருக்கும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. இந்த ரிசல்ட்டை பார்த்துமே ஹீரோனுக்கு அந்த பொண்ணு அந்த க்ளீன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஹரிசாண்டலாக 2 டைம், வெர்டிக்கலாக 3 டைம்ன்ட்டு, அப்பா வரக்குள்ளே இந்த கிளியர் பண்ணணுன்ட்டு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு வந்து போகிற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் காட்டுவாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா போலீஸ் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கொலை பண்ணி உள்ளே இருந்த எல்லா ஆர்கன்ஸும் எடுத்து நீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி ஹீரோன் ஒரு கேட்டுக்கு ஃபீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அப்போ ஒரு ஆண்டி கூட பார்த்துருப்பாங்களே, அந்த ஆண்டி தான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த பூனை பார்த்தீங்கன்னா கொடூரமாக இறந்து போயிருக்கும். உள்ளுக்குள்ளே இருந்த ஆர்கன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யாரோ எடுத்து பிச்சு போட்டிருப்பாங்க. இந்த பொண்ணு தான் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன், ஏன்னா அன்னைக்கு இந்த பொண்ணு வியர்டாக இருந்தா. இவ தான் இந்த ஏரியாலேயே அந்த பூனைக்கு ஃபீட் பண்ணுறதுன்னு சொல்லும்போது ஹீரோனும், நீங்கள் பார்த்தீங்களா, அதை நான் கொலை பண்ணது நீங்கள் பார்த்தீங்களா, நீங்களும் தான் அந்த பூனை மேலே கோவமாக இருந்தீங்க, நான் ஃபீட் பண்ணால் கூட நீங்கள் ஃபீட் பண்ணுறதுங்கன்னு சொல்லுவீங்க, நீங்கள் கூட பண்ணியிருக்கலான்ட்டு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை மாதிரி நடந்துட்டு இருக்கும். ஹீரோனும் அவங்க ஆஃபீஸ் ரூமுக்கு வந்துட்டு பூனைக்காண்டி நிறைய ஃபுட்டெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த சமயம் ஹீரோ கிட்ட இருந்து பார்த்தா இவங்களுக்கு கால் வரும். ஹீரோவும் இந்த மாதிரி அந்த பர்சன் நாங்கள் பிடிச்சிட்டோன்னு சொல்லுவாங்க. ஹீரோனும் நிஜமாக பிடிச்சிட்டிங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அவன் ஒத்துக்கிட்டானான்னு சொல்லி கேட்கும்போது இன்னும் இல்லை, அதை பற்றி நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோ பார்த்தா காலை கட் பண்ணிடுவாங்க. ஹீரோனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, நம்ம அங்கே போய் பார்க்கணுன்ட்டு ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்துப்பாங்க. ஹீரோவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இந்த மாதிரி எனக்கு சாயில் ரிப்போர்ட் கிடச்சிது, அதில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் கிடச்சிது. இதில் என்ன தெரிய வந்ததுன்னா கொலை நடந்தது ஒரு பக்கம், கொலைகாரம் பார்த்தீங்கன்னா பாடியை தூக்கி போட்டது இன்னொன்று பக்கம்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், அந்த பர்சனோட வேற ஹவுஸும் அதை சுற்றி தான் இருக்குது, கண்டிப்பாக இதை அவன் பண்ணியிருப்பாங்க. போக குழந்தை அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அவன் அந்த இடத்துல தான் சுற்றிட்டு இருந்தான். சிசிடிவி கேமில் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோன்ட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து காட்டுவாங்க. அதில் பிளாக் கலர் ஓவர் கோட் மாதிரி போட்டு அந்த ஹேட் போட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். ஹீரோனுக்கு அதை பார்த்து ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோனும் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி அந்த பர்சன் நான் பார்க்கலாமான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் என்னதுன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த கொலைகாரனை நான் பார்க்கலாமான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ அதுக்கெல்லாம் அலோட் கிடையாது, அவுட் சைடர்ஸ்னும் போது ஹீரோ நான் ஒன்றும் அவுட் சைடர் கிடையாது, இந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு நான் முக்கிய புள்ளியாக இருந்திருக்கேன், நான் ஒரு ஃபோரன்சிக் டாக்டர், இந்த கேஸுக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குது, ப்ளீஸ் என்ன அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு சரி வாங்கன்னு சொல்லி ஹீரோனை உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. ஹீரோன்னு ஒரு மாதிரி பயத்தோட அந்த கையை பார்த்தீங்கன்னா கீரைக்கிட்டே தான் உள்ளே வருவாங்க. அவன் ஃபேஸை பார்த்துட்டு என்ன நினைப்பாங்களோ தெரியாத மாதிரி ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஃபேஸை பார்ப்பாங்க. ஆனால் அது அந்த கொலைகாரனாக இருக்காது போல். ஹீரோனுக்கு எப்படி அந்த கொலைகாரனை தெரிஞ்சிருக்கும் போல். ஆனால் அந்த ஃபேஸை பார்த்துட்டு இது அவன் கிடையாதுன்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க. ஹீரோவும் நீங்கள் ஓகேவான்னு சொல்லி கேட்கும்போதும் ஹீரோனும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுவாங்க. ஹீரோனுக்கு மட்டும்தான் அந்த கொலைகாரம் இல்லைன்னு தெரியும், ஹீரோ கிட்டலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால அவனை உட்கார வச்சு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அந்த கொலைகள்லாம் பண்ணது நீ தானடன்னு சொல்லி கேட்கும்போது எந்த விதத்தில் நான் கொலை பண்ணீங்க, நீங்கள் அந்த சிசிடிவி கேமரா பார்த்தா அந்த மாதிரி காஸ்டியூம் நிறைய பேர் போட்டிருப்பாங்க, அந்த கடைக்கு நான் போனது கூட கிடையாது அப்படின்னு சொல்லி இவன் சொல்லும்போது இவங்களும் பார்த்தீங்கன்னா இல்லை நீ பாடி மாதிரி ஏதோ பொருள் எடுத்தும் வேற ஒரு போட்டதை யாரோ பார்த்துருக்காங்கன்னு சொல்லும்போது எங்க அது பாடி கிடையாதுங்க, ஒரு ரியல் ஹியூமன் மாதிரி இருக்கிற ஒரு பொம்மை தான், நீங்கள் வேணால் கிளாரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்லி சொல்லும்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா இவர் ஜூனியர் கிட்டேருந்து கால் வரும். ஆமாம் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம், அது பார்த்தீங்கன்னா வெறும் பொம்மைக்கு தான் சொல்லி சொல்லும்போது இவங்களுக்கு எந்த லீடும் கிடையாது. இவனை விசாரிக்கேன். ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா போலீஸை பற்றி ரொம்ப ஓவராக பேச ஆரம்பிச்சிருவான். அதனால சீனியருக்கு கோவம் வந்து அந்த இடத்துல வந்து இவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருமே பார்த்தா வந்து தடுத்துட்டு இருப்பாங்க. இவனும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அடிச்சிட்டிங்களே, இதுக்கு நீங்கள் சாரி கேட்டால் தான் நீங்கள் இருந்து போவேன்ட்டு கேமராலாம் ஆன் பண்ணிவிட்டு சீனியரை பார்த்து எனக்கு நீல் டவுன் போட்டு சாரி சொல்லிடலன்னா நான் கேஸ் கொடுத்துருவேன்னு சொல்லும்போது அவரும் சரி நான் பண்ணுறேன்ட்டு நீல் டவுன் போட்டு மன்னிப்பு கேட்குறக்காண்டி போவாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்லை வேண்டான்னு சொல்லி தடுத்துருவாங்க. ஹீரோவும் அவனை பார்த்து நீ இப்போ கம்ப்ளைண்ட் கூட என் சீனியர்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, எதாக இருந்தாலும் நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம், சாரி எங்களால் கேட்க முடியாதுங்க போது ஓ சாரி கேட்க முடியாது, ஓகே நான் அவனை மட்டும் ஒரு அடி அடிச்சுக்கிறேன்ட்டு இங்கே அடிக்கிறக்காண்டி வருவாங்க. ஹீரோ கையை பிடிச்சி திருப்பிட்டு இங்கே பாரு திருப்பி என் கண்ணு முன்னாடி வரணும்னு ட்ரை கூட பண்ணிடாது, அப்படி வண்டினா நான் உன்னை உயிரோட கூட விட மாட்டேன், அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போனது நீ தானேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பர்சன் துரத்திட்டு போயிருப்பாங்களே, அந்த பர்சன் இவனாக தான் இருக்கும். ஹீரோ எப்படியும் அவன் கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. திருப்பி அந்த கேஸில் மாட்டேன்னா உன்னை உயிரோட விட மாட்டேன்னு சொல்லி மாட்டிடுவாங்க. இவனும் வெளியில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி போலீஸ்காரங்க எல்லாருமே சேர்ந்து நான் அடிச்சிட்டாங்க, சரியான ப்ரூஃப் இல்லாமல் நான் தான் கொலைக்காரன்னு ஒத்துக்கோ சொல்லி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடிலாம் சொல்லிட்டு இருப்பான். எப்படியும் அவனை கட்டுப்படுத்தி உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துருவாங்க. ஆனால் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பெரிய இஷ்யூ ஆயிடும். அதனால ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் இருப்பார் இல்லையா, அவர் வந்துட்டு என்ன நினச்சிட்டீங்க 4 பேர் உங்கள் மனசில் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாதாங்கும் போது அங்கே உள்ளவங்களும் இல்லை இந்த மாதிரி ஹீரோ மேலே எந்த தப்புமே கிடையாது, நான் தான் தப்பு பண்ணுங்கும் போது தப்பு பண்ணினா நீ சாரி கேட்டு சால்வ் பண்ண வேண்டாம், இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமாட்டேன், நீங்கள் எல்லாருமே யூனிஃபார்ம் போட்டு வாங்க, ஊர் முன்னாடி நின்னா அந்த யூனிஃபார்ம் கழட்டி தூக்கி போட்டு போயிருங்கும் போது ஹீரோ எதாக இருந்தாலும் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன் போது ஓகே ப்ளஸ் முன்னாடி நீயே பேசி எல்லாத்தையும் சால்வ் பண்ணிருந்துட்டு சீனியர் கோவமாக பேசிட்டு போயிடுவார். அப்படியே இந்த சீன் நம்மளுக்கு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. அவங்களும் அந்த கத்தி வச்சு டேபிளை கீறிட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாங்க. அந்த ஃபோட்டோவில் பார்த்துருப்பாங்க இல்லையா, பிளாக் கலர் ஹேட் போட்ட மாதிரி ஒரு
பர்சன். அதை பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் போல். அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் அந்த இடத்துக்கு லெட்டரோடு வருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் அந்த ஊருக்கு போகலன்னு சொல்லி கேட்கும்போது எதுக்குன்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை ஹீரோ இந்த மாதிரி அந்த கொலைகளை பற்றி ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறாரு, அந்த இடத்துக்கு போனால் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படின்னு சரி ஹீரோ தலை மேலே கை வச்சுட்டு என்னடா பண்ண போகிறோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே டீம்மேட்ஸ் எல்லாரும் வந்து இந்த விஷயத்த பாருங்கன்ட்டு அவங்க பஸ்ஸில் போகும்போது பேசிகிட்டு இருக்கும்போது கூட மறுமறை பேர் ஃபாலோ பண்ணியிருப்பாள் அந்த விஷயத்த காட்டுவாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கான். இவங்க 2 பேரில் தான் அவன் நோட் பண்ணியிருக்கான். இது பார்த்தீங்கன்னா ஒரு தொடர் கொலையாக கூட இருக்கலாம், இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுவாங்க. ஹீரோவோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் பண்ணது தப்பு தான், இங்கே மன்னிச்சுக்கோங்கன்ட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தலை வணங்கி மன்னிப்பு கேட்பாங்க. இதெல்லாம் டீம் மெம்பர்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 கொலைகள் நடந்துருச்சு, அதுக்கான லீடு என்ன, நீங்கள் என்ன தான் கண்டுபிடிச்சிருக்கீங்கும் போது இது கான்ஃபிடென்ஷியல், எங்களால் வெளில சொல்ல முடியாதும்பாங்க. அது எப்படி நீங்கள் சொல்லலாம், இந்த மாதிரி ஊர் மக்கள் இதை நினச்ச பயமாக இருக்காங்க, நீங்கள் ஏதாச்சும் லீட் கொடுத்தா தானே கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ட்டு கேள்வி மேலே கேள்வியே பார்த்துட்டா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாது, தலையை பின்ன அந்த இடத்துல சுற்றி போன மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயின் மாதம் என்ட்ரி கொடுத்து ஹீரோ கையை பிடிச்சிட்டு இந்த மாதிரி கேஸில் லீட் கிடச்சிருக்கோம், ஃபிங்கர் பிரிண்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் தான் இந்த கேஸோட ஃபாரன்சிக் டாக்டர், இனி ஃபாரன்சிக் ரிலேட்டட் கொஷின்ஸ் என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கிறத டிவியில் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டர் சாய் பார்ப்பாங்க. அவரோட வீட்டில் தான் அந்த குட்டி பொண்ணு இருப்பா இல்லையா, அந்த கொலை நடந்த இடத்துல இருந்துருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணு பார்த்தா அந்த இடத்துல க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்கே சார் ரிப்போர்ட்டர்ஸும் ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சிருக்கோம், அதை ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சிங்களான்னு சொல்லி கேட்கும்போது இன்னும் இல்லை, அது கடைபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்பாங்க. இந்த மாதிரி தொடர் கொலைகள் நடந்துட்டு இருக்கு, அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ரீசன் இருக்குமா, அவன் ஒரு டெய்லர் கொலைக்காரனா இருக்கலாமான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனும் அங்கே உள்ள கேமராவை பார்த்துட்டு இந்த மாதிரி அவன் கொலை பண்ணது யாருன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு போலீஸ் ஆகணும்னு நினச்ச பொண்ணு, அப்புறம் எங்கள் டீமை சேர்ந்து ஒரு டாக்டர், இவன் பார்த்தா ப்ரொஃபஷனல்ஸை கொலை பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு ப்ரொஃபஷனல்னு சொல்லிட்டு பேரை கொடுக்காதீங்க, அது ரொம்பவே தப்பு. அந்த கொலைக்காரன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது செயின் கொலைக்கு தான், அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த கொலைக்காரன் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபெக்டிவ் ஹியூமன், அவனுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அறிவுமே கிடையாது, அவன் ஒரு குப்பை மாதிரி, அதனால அந்த கொலைகளை பண்ணிட்டு இருக்கான்ட்டு அந்த கொலைக்காரனை பார்த்தீங்கன்னா டிகர் பண்ணுற மாதிரியே பேசுவாங்க. இது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சாய் பார்த்துட்டு கையில் ஒரு கேக் மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு பக்கத்தில் வந்தோடனே இது கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு குப்பையில் போட்டுட்டு அவன் பர்த்டே கிஃப்ட் இன்றைக்கி நைட் நான் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் பண்ண வில்லத்தனமாக சொல்லிட்டு இருப்பாரு. இவர் யாருன்னே நம்மளுக்கு இன்னும் தெளிவாக தெரியல. அப்படியே நம்மளுக்கு ஹீரோயினோட டேரக்டர் சீனியர் தான் காட்டுவாங்க. அவங்களும் இந்த நியூஸை பார்த்துருப்பாங்க. இந்த பொண்ணுனால ஒரே தொல்லையாக இருக்குன்னு டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு பார்த்தா கால் பண்ணுவாங்க. கால் எடுத்தோடனே கத்த ஆரம்பிச்சிருவாரு. நீ இன்னும் மனசில் நினச்சிட்டு இருக்கேன், அது கவுன்சிலேருந்து கால் வந்தால் நான் என்ன பண்ணுறேங்கும் போது ஹீரோனும் நீங்கள் கேட்ட ரிப்போர்ட்டை நான் கொடுக்க, இந்த கேஸில் இனி நான் பார்த்தீங்கன்னா தலையிடலான் இருக்கேன், இந்த கேஸை ஃபுல்லாக நானே இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறேன், இங்கே ஒரு லேப் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, நீங்கள் கேட்குறது நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காலை பண்ண கட் பண்ணுவாங்க. பின்னாடி ஹீரோ அண்ட் டீம் வந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேஸுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க போது இந்த மாதிரி எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனாக சொல்லியிருக்கேன், இந்த கேஸ் இனி நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஹீரோவோட சீஃபாக பார்த்தீங்கன்னா இவங்க வர சொல்லியிருப்பாங்க. இவங்க 2 பேர்த்தையும் வச்சு சமயம் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் ஒரு ஃபாரன்சிக் டாக்டர், நீங்கள் எப்படி நியூஸ் ரிப்போர்ட்டர்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பேசலாம், உனக்கு கூட அறிவு இல்லையான்ட்டு ஹீரோவை திட்டும் போது ஹீரோனும் இந்த மாதிரி எங்களை நம்பி இந்த கேஸை கொடுங்க, உங்களுக்கு கூடிய சீக்கிரம் இந்த கேஸை சால்வ் பண்ணி கொடுக்குறேன், ஹீரோ இந்த கேஸை விசாரிக்கட்டும், இவங்க கூட சேர்ந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன், இந்த கேஸை நாங்கள் நல்லபடியாக சால்வ் பண்ணி கொடுக்குறோம், ப்ளீஸ் எங்களை நம்பி ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட சீஃபை வாயை பார்த்தீங்கன்னா ஹீரோ அடைச்சிருவாங்க. இந்த சைடு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவங்க டீம் மெம்பர்ஸ் அண்ட் போலீஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுவார். இந்த மாதிரி தொடர்ந்து 2 கொலைகள் நடந்துச்சு, இந்த 2 கொலைகளும் இந்த சுற்றி தான் நடந்துட்டு இருக்கு, அந்த கொலைகளில் உள்ள சேம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா த்ரெட் மட்டும்தான், இது யார் பண்ணுறாங்க நம்ம கண்டுபிடிக்கணும், அது போக சிசிடிவி கேம் இல்லாத இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த கொலைகள் நடந்திருக்கு, கண்டிப்பாக இந்த ஊரை சேர்ந்து யாராச்சும் தான் இருக்கணும், அவனுக்கு தான் இந்த ஊரை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும், அதை பற்றி நம்ம விசாரிக்கணும், அவனோட ஐடென்டிட்டி என்ன நமக்கு தெரியாது, அது யார் பண்ணுறாங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியாது, அவனோட வலையில் மட்டும் நம்ம சிக்கிட்டோன்னா இந்த கேஸை இனி கண்டினியூ பண்ண முடியாது, அவன் அடுத்த கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேஸை நம்ம சால்வ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஹீரோ மீட்டிங் போட்டுட்டு இருக்க சமயம் இந்த சரி ஹீரோனும் கிளம்பி இந்த ஊருக்கு பார்த்தா வந்துட்டு இருப்பாங்க. இனி இவங்களும் சேர்ந்து இந்த கொலைகாரம் யாருன்னு கண்டுபிடிக்க போறாங்க. அப்படி நம்மளுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சாய் கட்டுவாங்க. இந்த மாதிரி அவளுக்கு என்ன ட்ரெஸ் கொடுக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க சமயம் கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கும். இவரும் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி கடை க்ளோஸ்ன்னு சொல்லி சொல்லும் போது அந்த பொண்ணு பண்ண விறுவிறுன்னு உள்ள வந்துட்டு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ட்ரெஸ்ன்னு சொல்லி கேட்பாங்க. அவரும் பார்த்துட்டு இது நான் க்ளீன் பண்ண போகாதுன்னு சொன்னேன், நீதாமா கொடுத்துட்டு போகும்போது அதுக்குன்னு என் ட்ரெஸ் இப்படியே சாயம் பிடிக்க வைப்பீங்கம்பாங்க. அவரும் சரி ரெண்டு மன்னிச்சிருங்க, உங்களுக்கு காலையில் க்ளீன் பண்ணி கொடுக்கும்போது எனக்கு க்ளீனிங்லாம் தேவையில்லை, எனக்கு
காம்பன்சேஷன் வேணும், மணி கொடுங்கன்னு சொல்லிட்டு காசை கேட்பாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா இல்லைம்மா நான் க்ளீன் பண்ணி கொடுக்கும்போது அந்த பொண்ணு ஓவராக பேசுகிறத பார்த்துட்டு ஓகே காசு அங்கே தான் இருக்கு நான் எடுத்து கொடுக்குறேன்னு ஒரு மாதிரி பேசுவாங்க. அந்த பொண்ணு டக்குன்னு எங்கே இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து கொடுங்கும் போது இவர் ஒரு குச்சி எடுத்துட்டு ட்ரெஸ் எடுக்கிறக்காண்டி போவாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் காசு தானே கேட்டபோது அவரும் உள்ளேருந்து வெளியில் வந்துட்டு உன் சைஸ் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்கும் போது அவரே பார்த்துட்டு ஓகே 52 உன் ஷூ பார்த்தீங்கன்னா 204 சைஸான்னு சொல்லிட்டு அவர் பார்த்தா ட்ரெஸ் எடுக்கிறக்காண்டி போயிடுவாங்க. இந்த பொண்ணுக்கு எதுவும் இங்கே தப்பாக இருக்குன்னு சொல்லி போயிடலான்ட்டு அந்த பேக் எடுக்கலான்னு பார்க்கும்போது பொருள்லாம் சிந்திடும். அந்த பொண்ணு சைலண்ட்டாக எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க. இது பார்த்தா அந்த சாய்க்கும் தெரிஞ்சிருக்கும். அவரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உனக்கான ட்ரெஸ் நான் கண்டுபிடிச்சிட்டுன்னு நினைக்கும் போது அந்த பொண்ணு வெளியில் போயிடலான்ட்டு போவாங்க. ஆனால் அந்த பொண்ணை பிடிச்சிட்டு வா எங்கே போகிறேன்னு சொல்லி கூப்பிடும்போது இல்லை இந்த மாதிரி நான் நடந்ததை எல்லாத்தையும் மறந்துடுறேன், எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம போயிடலாங்கும் போது அதெல்லாம் கிடையாதுன்ட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த ட்ரெஸ் உனக்கு கரெக்டாக இருக்குன்ட்டு அந்த போதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிப்பாங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, ஹீரோனுக்கு வந்து போகிறது ஃப்ளாஷ்பேக்காக இதில் நடக்கிறது நம்மளுக்கு அப்படி காட்டுறாங்களா தெரியல. போக போக எபிசோட்ஸ்லாம் பார்க்கலாம்.